ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பயோ ஃபெர்டிலைசர், அதாவது நுண் உயிர்களினுடைய பயன்கள். நம்மளுடைய தக்காளி செடியில் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் மண்ணுடைய தரம் பாதிக்கப்படுது. அதில் கார அமிலத்தன்மையினுடைய வேரியேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வைக்கக்கூடிய பயிர்களுடைய ஈல்டு சரியாக வர்றதில்ல. அப்படியே ஈல்டு வந்தாலும் அது தொடர்ந்து அந்த செடியினுடைய மகசூல் கிடைக்கிறதில்ல. சடனாக வருது, செடியினுடைய தரம் மாறிடுறதுனால அந்த குவாலிட்டி வர்றதில்ல, செடி உடனே அழிஞ்சிருது. ஸோ அதுக்காக தான் நாம் இன்றைக்கி ஆர்கானிக்கான பயோ ஃபெர்டிலைசர், அதாவது லிவிங் ஆர்கானிக்ஸ் இருக்கக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால செடிக்கு என்னென்ன அளவான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்றது அந்த நுண்ணுயிர்களுடைய கலவைகள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்களுடைய கலவைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செடிக்கு நன்மை செய்யக்கூடிய மட்டும்தான் செய்யும். ஸோ அது நம்ம நிறைய சத்துக்களை சேமித்து வைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், செடிக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. தக்காளி செடியில் நாம் பொதுவாக என்னென்ன பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனுடைய பயன்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம தக்காளி செடியில் பொதுவாகவே நம்ம அசிட்டோபாக்டர் யூஸ் பண்ணலாம். பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோ ஃபெர்டிலைசர் இருக்குது, பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா. அது ட்ரைக்கோடெர்மாவில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அசோஸ்பைரல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் வேம் யூஸ் பண்ணலாம். வேம்ன்றது வெசிகுலர் அர்பெசிகுலர் மைக்கோரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன் பை ஒன்னாக இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரைக்கோடெர்மா விரிடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இருக்கும். இது நிறைய ஃபார்மர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முன்னகி இப்பயும் கொஞ்சம் ஆர்கானிக்காக தேடக்கூடிய ஃபார்மர்ஸ் நிறைய அதிகமாயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கெமிக்கலில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைக்கோடெர்மான்றது நிறைய ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ட்ரைக்கோடெர்மா விரிடின்றது பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், சரிங்களா. இது ஒரு ஃபங்கை, ஒன் டைப் ஆஃப் ஃபங்கை. இது யூஸ் பண்ணுறதுனால தக்காளி செடியில் மெயினாக பார்த்திங்கன்னா மண்ணில் இருந்து வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கிய ஒரு பயனுள்ள ஃபங்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிக்கு தேவையான வளர்ச்சியும் இந்த ட்ரைக்கோடெர்மா பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செடியினுடைய குவாலிட்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், இல்லை எது இருந்தாலும் அது குவாலிட்டியாக வர செய்யும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்திங்கன்னா செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இது செய்யும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரைக்கோடெர்மா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்பீசிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைக்கோடெர்மா பார்த்திங்கன்னா ஆஸ்பர்ஜில்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. ட்ரைக்கோடெர்மா லாங்கி பிராக்கியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடியது. அந்த ட்ரைக்கோடெர்மா லாங்கி பிராக்கியாட்டம், இது ஆஸ்பர்ஜில்லம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய ஃபிசேரியம் வில்ட்டை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கிய பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசமாக இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபிசேரியம் வில்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. வந்துச்சுன்னா தோட்டம் ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரைக்கோடெர்மா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ட்ரன்ச்சிங் கீழே வேர் வழியாக கொடுத்துட்டு வரலாம், இல்லை மேலே ஸ்ப்ரேயிங் வழியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிஎஸ்பி. நம்ம அந்த பிஎஸ்பின்ற லெட்டர்லேயே இருக்குது, பாஸ்பேட் சாலிபிளைசிங் பயோ ஃபெர்டிலைசர், சரிங்களா. இது பாஸ்பேட் சாலிபிளைசிங் பயோ ஃபெர்டிலைசர். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் பாஸ்பரஸ் சத்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பாஸ்பேட் கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, அதை மொபிலைஸ் பண்ணி செடிக்கு பார்த்திங்கன்னா அவைலபிள் நியூட்ரியண்ட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இது செய்யும். ஸோ இதுதான் இதனுடைய மெயின் வேலை. பாஸ்பரஸை பார்த்திங்கன்னா சாலிபிளைஸ் பண்ணி அந்த ஃபெர்டிலைசரை பார்த்திங்கன்னா செடிக்கு உடனே அவைலபிள் நியூட்ரியண்ட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நைட்ரஜன் ஃபிக்சேஷனும் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அந்த பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரலம். அசோஸ்பைரலன்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூட் ஸோன் வேர்னுடைய சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி வைக்கும். நைட்ரஜன் சத்தை வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய வேலையை இது செய்யும். நைட்ரஜன் எங்கேருந்து சேமிக்குதுன்னா நம்மளுடைய வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து நம்ம வேரில் வந்து சேமித்து வைக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய நைட்ரஜன் சத்தினுடைய அளவை வந்து குறைச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசருனுடைய அளவை ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் 5 மூட்டை போடுறீங்கனாக்கெல்லாம் அந்த இடத்துல 2 மூட்டை உரம் போட்டாவே போதுமானது இது போடும்போது. ஏன்னா இதுவே அந்த செடிக்கு தேவையான எல்லா உர சத்துக்களும் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அசோஸ்பைரலன்றதும் அதே மாதிரி தான் நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி செடிக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். செடிக்கு தேவையான சத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கிறதுனால செடியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனுடைய தேவையான எனர்ஜி நல்லாயிருக்கும். அதனுடைய வரக்கூடிய ஃப்ரூட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய மெயின் வந்து ஃபங்க்ஷனு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டோபாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடியது தான். ஏரோபிக்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ப்ராப்பரான செக்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த அஸ்டோபாக்டர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி பாஸ்பரஸை சாலுபிளைஸ் பண்ணக்கூடியதுலையும் இது அஸ்டோபாக்டர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெசிகுலர் அர்பசிகுலர் மைக்ரோரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டொமேட்டோ ஃபீல்டுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த வேரில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சேஷன் பண்ணி வைக்கும். அந்த பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் பண்ணி அதை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர்கள் இதில் இருக்கக்கூடிய சல்லிவேர்களில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும். ஸோ நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட்டை செடியில் சேர்த்து வச்சு செடிக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். ஸோ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெசிஸ்டண்ட்டாக வளரும். போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்கா ஈல்டு நல்லா வரும். உங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லா வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.